கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு சில நிமிடங்கள் கூட நாம் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. சொல்லுவோம், வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும், வழிகளை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே, வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான மேலான நாமமே, வல்லமையின் நாமம், வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. ஒரு பாதையில நாம் போவதற்கு முன்பதாக வேறு யாரோ போயிருந்தால் நிச்சயமாய் காலடி இருக்கும். ஆண்டவர் பல நேரத்தில் அப்படி நடத்துவார். ஆனா சில இடங்களில யாருமே இதுவரை போகாத புதிய பாதையில கர்த்தர் நடத்துகிறவராய் இருக்கிறார். எந்த அடையாளமும் இல்லை, எந்த காலடியும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், இதுவரை யாரும் பயணிக்காத பாதையில கர்த்தர் என்னை நடத்த சித்தம் கொண்டிருக்கிறார். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சமுத்திரத்தில் கடலிலே அவருடைய வழி இருந்தது, அவருடைய காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. வேதம் சொல்லுகிறது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. எஸ் ஃபாதர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுவீராக, மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம், அதனுடைய 2-3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 2-3 வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். விசுவாச பரீட்சை. என் சகோதரரை, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை, விசுவாச பரீட்சையை சந்தோஷமாய் எண்ணுங்கள். எபிரேயர் 12:1 நமக்கு நன்றாய் தெரியும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை
முடிக்கிறவருமாயிருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாகும் போது அவனுடைய விசுவாச ஓட்டம் ஆரம்பிக்கிறது. பழையன ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின, இனி முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை, பூர்வமானவைகள் சிந்திக்கப்படுகிறதில்லை. ஒரு புதிய துவக்கம், விசுவாச துவக்கம். விசுவாசத்தை கர்த்தர் துவக்குகிறார். இந்த விசுவாச ஓட்டத்தின் துவக்கம், விசுவாச ஓட்டத்தின் முடிவு, இது நடுவிலே ஒரு ட்ராக் கர்த்தர் நியமித்திருக்கிறார், பாதை. அதுதான் நம்முடைய வாழ்நாட்கள், நமக்கு நியமித்த பாதை. துவங்குகிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட மிக மிக முக்கியம் அதை சரியாய் முடிக்கிறது. பவுலுனுடைய ஓட்டம் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே பிடிக்கப்படுகிறான் தேவனால். தேவ சமூகத்திலிருந்து அவனுடைய ஓட்டம் துவங்கப்படுகிறது. பிலிப்பியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், நான் அதை அடைந்தாயிற்று என்று சொல்லவில்லை, ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்லுகிறார், நான் முடித்தேன். இந்த விசுவாச ஓட்டத்தின் துவக்க முடிவு, இது நடுவில் நமக்காக நியமித்த பாதை. இந்த விசுவாச பாதையில பரிசும் உண்டு, பரீட்சையும் உண்டு. பரிசும் உண்டு. யாருக்கெல்லாம் பரிசு வேணும்னு கேட்டா என்ன நான் உட்பட எல்லாரும் கை தூக்குவோம். யாருக்கெல்லாம் பரீட்சை வேணும்னு கேட்டா யாருமே கை தூக்க மாட்டோம். ஆனா கர்த்தர் துவங்கின விசுவாச ஓட்டத்துல கண்டிப்பாக பரீட்சை உண்டு. இந்த பரீட்சை என்பது மிக மிக தேவையானது. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு என்று 1 பேதுரு 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் இப்படி சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தின் 8வது வசனம். என்னையும் எபிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள். துர்புத்தியுள்ள மனுஷர். விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். விஷயத்திலே பரீட்சைக்கு நில்லாதவர்கள். அடுத்த வசனம். ஆனாலும் இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை. நல்ல கவனிங்க. விசுவாச விஷயத்துல பரீட்சைக்கு நிற்காதவர்கள் பலப்படுவதில்லையா? அவர்கள் பலவீனப்படுவார்கள். விசுவாச ஓட்டத்துல சோதனை கிடையாது, கண்ணீர் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இப்படி சொல்லி ஆமென் தங்களை பரீட்சைக்கு நிற்க விட்டு கொடுக்காதவர்கள். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், அந்திரேவுல எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீ அறிவாய். நான் இந்த விசுவாச ஓட்டத்துல தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். சில இடத்துல போகும்போது ஆமென் அப்படி தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள். ஆனால் சில பாதையில போகும்போது அவ்வளவு வேதனை, அவ்வளவு துன்பம், அவ்வளவு கண்ணீர். விசுவாச ஓட்டத்திலே பரீட்சை இருக்கிறது. தீமோத்தேயுக்கு சொல்றார், சிலர் அதுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள், பரீட்சைக்கு நிற்காம தங்களை விலக்கி கொள்ளுகிறார்கள். ஆனா இவங்க லைஃப் எப்படி மாறுகிறது என்றால், இவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை, அதிகமாய் பலன் கொள்ளுவதில்லை. தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி நிற்க தாவீதுக்கு எப்படி இந்த தைரியம் வந்தது என்றால், அவனுடைய வாழ்க்கையில சில விசுவாச பரீட்சை வந்தது, சிங்கம் வந்தது, கரடி வந்தது. அவன் விலகி ஓடி இருந்திருப்பான் என்றால் இந்த கோலியாத்துக்கு முன்பாக நிற்க அவனுக்கு தைரியம் வந்திருக்காது, அவனுக்கு பலன் வந்திருக்காது. விசுவாச பரீட்சையில யார் நிற்கிறார்களோ அவர்கள் தேவனால் அதிகமாய் பலப்படுத்தப்படுவார்கள். தேவனால் பலப்படுத்தப்படுவார்கள். உலகம் வைக்கிற பரீட்சைக்கும் தேவன் வைக்கிற பரீட்சைக்கும் வித்தியாசம் உண்டு. உலகம் வைக்கிற பரீட்சை எதற்கென்றால் நம்முடைய தகுதியை பார்க்க, நம்முடைய தகுதியை பார்க்க. வேலைக்கு அப்ளை பண்ணி இருக்கிறவங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க, எதுக்கு தெரியுமா? தகுதியை பார்க்க. தேவன் வைக்கிற பரீட்சை எதற்கு தெரியுமா? நம்மை தகுதிப்படுத்த. காரணம், அவரே நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறவர். பவுல் சொல்லுகிறார், எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது, எங்களால் ஏதாகிலும் ஒன்று ஆகும் என்று யோசிப்பதற்கு நாங்கள் எவ்விதத்திலும் பாத்திரவான்கள் அல்ல. எங்கள் தகுதி
தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவன் சில பாதையிலே நம்மை நடத்துகிறார் என்றால் நம்மை தகுதிப்படுத்தவே. இந்த விசுவாச பரீட்சை என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. விசுவாச பரீட்சை என்பது அவ்வளவு இனிமையானதும் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை அனுமதிப்பார் என்றால் ஏற்கனவே அவர் ஜெயத்தை எழுதி விட்டார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுகிறதில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஒரு சோதனை அனுமதிக்கிறார் என்றால் ஆமென், திராணிக்கு மேல் அவர் சோதிக்க மாட்டார். அதை தாங்கவும் அதை தப்புவிக்கவுமான போக்கையும் கர்த்தரே நமக்கு என்ன செய்கிறார்? உண்டாக்கி தருகிறார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் அனுமதிக்கிற விசுவாச பரீட்சைகளை குறித்து தான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். ஆமென். தேவன் அனுமதிக்கிற விசுவாச பரீட்சை. பல நேரத்தில் நமக்குள்ள எழும்புகிற கேள்விகள் இவைகள். 5 விதமான விசுவாச பரீட்சை இருக்கிறது. ஆமென். அநேகம் இருந்தாலும் இன்று பேசும்படி இந்த காலையிலே ஆவியானவர் சிந்தையிலே இந்த வார்த்தைகள் எல்லாம் நினைவிலே கொண்டு வந்தார். 5 விதமான விசுவாச பரீட்சை. அதை தான் உங்கள் மத்தியிலே சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவதாக தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? சில காரியங்களை நமக்கு மறைக்கிறார். வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 27வது வசனம். பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டான். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறான், அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது. கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றார். அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார். ஆமோஸ் 3:7 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். இப்பொழுது யார் சொல்லுகிறார் தெரியுமா? சாதாரணமானவன் அல்ல. எலியாவுக்குள் இருந்த வரங்கள் 2 பெற்றுக்கொண்ட எலிசா சொல்லுகிறார், கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார். தாவீதை சத்துரு கொலை செய்ய வகை தேடுகிறான். இதை யோனத்தானுக்கு தாவீது வந்து இன்ஃபார்ம் பண்றார். நான் அப்படி என்னப்பா தப்பு பண்ணேன், உங்க அப்பா என்ன கொலை செய்யணும்னு அவ்வளவு கொடூரமா நிற்கிறார். உடனே யோனத்தான் ஒரு வார்த்தையை சொல்லுவார். ஏன்னா ஆல்ரெடி யோனத்தான் போய் அப்பா கிட்ட பேசுறார், அப்பா அவன் நமக்கு நன்மை அல்லப்பா செய்திருக்கிறான், அவனை ஏன்பா நீங்க கொலை செய்ய தேடுறீங்க? இல்லப்பா நான் அவனை கொலை செய்ய மாட்டேன் என்று சொல்லி யோனத்தானுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறான். யோனத்தான சவுல் எப்படி நேசித்தார் தெரியல, ஆனா சவுலை யோனத்தான் ரொம்ப நேசித்தான். சவுலுக்கு பிரியமான பிள்ளை யோனத்தான். அதன் பிறகு மீண்டும் சவுல் தாவீது மேல ஈட்டி எறிகிறான். இது யாருக்கு தெரியாதுன்னா யோனத்தானுக்கு தெரியாது. மீண்டும் சவுல் ஆட்களை விடுகிறான் தாவீதை கொலை செய்ய. இப்பொழுதுதான் தாவீது யோனத்தான் இடத்துல வந்து சொல்லுகிறான். இது எதுவுமே யோனத்தானுக்கு தெரியாது. யோனத்தான் எதை மனசுல வச்சிட்டு இருக்கிறார்னா, அப்பதான் ஆணையிட்டார்ல தாவீதை கொலை செய்ய மாட்டேன் என்று, அதை மனசுல வச்சிட்டு இருக்கிறார். இப்பொழுது தாவீது வந்து யோனத்தான் இடத்துல, இப்படி உம்முடைய தகப்பன் என்னை மீண்டும் கொலை செய்வதற்காக வகை தேடுகிறான், ஆட்களை எல்லாம் அனுப்புகிறான் என்று வேதனையோடு சொல்லும் போது யோனத்தான் தாவீதை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான். 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 2வது வசனத்துல, அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை, இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன். ஒரு அப்பா மேல பிள்ளைக்கு இருக்கிற நம்பிக்கையை பார்த்தீங்களா? சின்ன காரியமோ பெரிய காரியமோ எனக்கு அறிவிக்காம எங்க அப்பா செய்ய மாட்டார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு தெரிவிக்காமல் ஒன்றும் செய்ய மாட்டார். இப்படி இருக்கையில் அதே லைன்ல உள்ள ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு தெரிவியாமல் மறைச்சு வச்சிட்டாரு. நம்ம நல்ல ஜெபம் பண்றோம் ஆண்டவர்கிட்ட,
நிறைய வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளுகிறோம், நிறையவே உணர்த்தப்படுகிறோம், எல்லாம் தேவனிடத்துல கேட்டு அறிந்து செய்கிறோம். ஆனா நாம் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்போது நாம் யோசித்திருக்க கூட மாட்டோம். மெதுவாய் வீசுகிற தென்றல் திடீரென்று புயல் காற்றாய் மாறி அடிக்கும் போது நமக்குள்ள எழும்புகிற முதல் கேள்வி, ஆண்டவரே நான் டெய்லி ஜெபம் பண்றேனே ஆண்டவரே, உங்க சமூகத்துல காத்திருக்கிறேனே ஆண்டவரே, எல்லாம் தான் நான் செய்யறேன், ஏன் ஆண்டவர் என்கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணல? வார்த்தையின் மூலமா பேசல, தரிசனத்தின் மூலமா சொல்லல, சொப்பனத்தின் மூலமா சொல்லல, எந்த ஒரு ஊழியக்காரர் மூலமா எனக்கு சொல்லவில்லை, ஏன் ஆண்டவரை இதை எனக்கு மறைத்து வைத்தீர்? ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் ஒன்றை மறைத்து வைத்து செய்கிறார்னா கண்டிப்பா அதனுடைய முடிவு தீமையா இருக்காது. யோபுவை சோதித்ததை கர்த்தர் யோபு கிட்ட கேட்கல, சொல்லாமல் அனுமதித்தார். ஆனால் கர்த்தருடைய செயலின் முடிவை பார்த்தீங்கன்னா, ஆமென், அவர் இரக்கமும் மன உருக்கம் உள்ளவர் என்று சொல்லத்தக்கதா யோபுவின் வாழ்க்கையில கர்த்தருடைய செயல் இருந்தது. பல நேரத்தில் ஆண்டவர் எவ்வளவு கேட்டோம், எனக்கு நீங்க சொல்லலையே. நீதிமொழிகள் 25:2 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. எல்லாவற்றையும் எலிசாவுக்கு வெளிப்படுத்தின கர்த்தர் இந்த ஒரு காரியத்தை மறைக்கிறார். ஏன் மறைத்தார் தெரியுமா? இந்த சம்பவம் நமக்கு தெரியும். சூனேம் ஊருக்கு எலிசா போகிறார். அப்பொழுது ஒருவள் வீட்டில் ஏற்றுக்கொண்டு அவனை பராமரிக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர் கர்த்தருக்கு கொடுக்கிற கனத்தை, அந்த ஊழியக்காரர் கர்த்தர் மேல இருக்கிற தேவ பயம் ஊழியக்காரரை கனப்படுத்தி அவரை பராமரிக்கிறார். இப்பொழுது அவருக்கு ஒரு மேல் வீட்டை கட்டி கொடுத்து எப்போ வந்தாலும் தங்கிட்டு போறதுக்காக அவ்வளவு நன்மை செய்யும் போது அந்த எலிசா பார்க்கிறார், இவ இவ்வளவு எதிர்பார்ப்பு இல்லாம நன்மை செய்கிறார், ஆனா இவள்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கிறத நான் உணர்கிறேன் என்று சொல்லி அவள்கிட்ட கேட்கும்போது அவ சொல்ற, எனக்கு ஒரு குறை கிடையாது, நல்லா தான் இருக்கிறேன். உடனே கேயாசிட்ட கேட்கிற, ஆமா இவளுக்கு வீட்டில் ஏதாவது குறை இருக்கா பாரு. இல்லை, அவளுக்கு குழந்தை கிடையாது. உடனே எலிசா பிளஸ் பண்றார், ஒரு உற்பவ கால திட்டத்திலே உன் கையில ஒரு குமாரன் இருப்பான் என்று. அவள் அதை எதிர்பார்க்கவில்லை, ஆனால் வார்த்தை வருகிறது. அவர் சொல்ற, அபத்தம் ஒன்றும் சொல்லாதீங்க, ஏதோ பேசணும்னு பேசாது. இல்லம்மா, ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமா உன் கையில ஒரு குமாரன் இருப்பான். அதே போல அவள் கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுகிறாள். அந்த பிள்ளை இப்பொழுது வளர ஆரம்பிக்கிறது. அந்த பிள்ளை வியாதிப்பட்டு மரித்து விட்டது. எலிசாவுக்கு கெட்டி கொடுத்த அந்த வீட்டில் அந்த பிள்ளை படுக்க வைத்துட்டு ஓடி வந்து அவன் பாதத்தை பிடித்து விட்டு கேட்கிறா, நான் அப்பவே சொன்னேன்ல எனக்கு அபத்தம் ஒன்று சொல்லாதீங்கன்னு என்று சொல்லி அழ ஆரம்பிக்கும் போதுதான் எலிசா பார்க்கிறார், ஆண்டவரே நீங்க இவளுக்கு பிள்ளையை தருவேன்னு என்கிட்ட சொன்னதுனால நான் சொல்லிட்டேன், ஆனா பிள்ளையை எடுப்பேன்னு என்கிட்ட சொல்லலையே ஆண்டவரே. கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார். ஏன் மறைச்சு வச்சார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய நாளையை நாம நாளைக்கு தான் பார்க்க போறோம், கர்த்தர் கிருபை தந்தார். ஆனால் கர்த்தர் நம்முடைய நாளையை ஏற்கனவே பார்த்து விட்டார். நாளைக்கு நாம சந்திக்கிற பிரச்சனைகள், நாளைக்கு நாம் சந்திக்கிற பாதைகள், இதெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே பார்த்து விட்டார். பார்த்துதான் கர்த்தர் எல்லாவற்றையும் முன் அறிந்து செய்கிறவராய் இருக்கிறார். இப்பொழுது ஃபியூச்சர்ல என்ன நடக்குது நமக்கு தெரியும். எலிசா போய் ஜெபம் பண்றார், அந்த பிள்ளை உயிரோடு எழும்புது. அப்ப பிள்ளைக்கு உயிர் கொடுத்து எழும்ப வைக்க தெரிந்த ஆண்டவருக்கு பிள்ளையை சாகாமல் இருக்க பண்ணவும் முடியும். ஆனால் ஏன் இந்த காரியத்தை தேவன் அனுமதிக்கிறார்? ஏன் இதை சொல்லாமல் மறைத்து வைக்கிறார்? முதலாவது, இதை அனுமதித்த காரணம் என்னவென்றால், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. என்ன சம்பவம் என்றால், தேசத்தில் கொடிய பஞ்சம் வரப்போகிறது. அப்பொழுது எலிசா சொல்லுகிறார், நீ இந்த பட்டணத்தை விட்டு போயிருமா, இங்க பெரிய பஞ்சம் வரப்போகிறது, அந்த பஞ்சத்துல நீ இருந்தா இருக்க முடியாது என்று சொல்லி அந்த சூனேமியாளுக்கு சொல்லுகிறாள். சூனேமியாள் என்ன செய்கிறாள் என்றால், அந்த குமாரனை அழைத்து கொண்டு புறப்படுகிறாள். பஞ்சகாலம் முடிந்த பிறகு அவள் மீண்டு வருகிறாள். மீண்டு வரும்போது அவளுடைய நிலங்கள், அவளுடைய வீடுகள் எல்லாம் அபகரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இப்பொழுது ராஜாவினிடத்தில் முறையிடும்படி வருகிறாள். அப்படி வரும்போது அதே நேரத்தில் என்ன நடக்கிறது என்றால், ராஜா எலிசாவை குறித்து கேயாசிட்ட விசாரிக்கிறான்.
ஆமா, அந்த எலிசா ஏதோ நிறைய அற்புதம் எல்லாம் செய்யறவராமே. ஆமா, அங்க அவர் செய்த சில காரியத்தை சொல்லு சொல்லும் போது இந்த கேயாசி இப்படிதான் ஒருவள், அவளுடைய மகள், அந்த வீட்டுல குழந்தை இல்லை, ஜோமன்னார் குழந்தை வந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த பிள்ளை மரித்து விட்டது, இவர் போய் செபித்தார், அந்த பிள்ளைக்கு உயிர் கிடைத்தது என்று சொல்லுகிற அதே நேரத்தில் இவள் வந்து முறையிட நிற்கிறாள். அதனுடைய 6வது வசனத்தை வாசியுங்கள். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அவ வந்து நிற்கும் போது கேயாசி சொல்றான், இவதான் அவா. இப்போ அப்படியாமா நடந்ததெல்லாம் சொல்லும் போதுதான் இவள் விவரித்து சொல்லுகிறாள். விவரித்து சொன்ன போது ராஜா என்ன செய்கிறான் பாருங்கள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை அனுமதித்து அதனால நமக்கு ஒரு நஷ்டமோ இழப்போ உண்டானால் கர்த்தர் அதை திரும்ப தரும்போது இரண்டத்தனையாய் திரும்ப தருகிறவராயிருக்கிறார். இப்ப கேட்கலாம், ஆண்டவரே இதை ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதான். ஆண்டவரே ஃபர்ஸ்டே சொன்னா யாருங்க அக்செப்ட் பண்ணுவா? இப்படி ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மிடத்துல சொல்றாருன்னு வைங்களேன், நாம எஸ் ஆமேன் ஆண்டவரே சொல்லுவோமா? நிச்சயமா மாட்டோம். ஏனென்றால் நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, இதுக்கு மேல நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாது. புரியும்படி சொல்ல வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைத்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்படுவார், மனுஷகுமாரன் அடிப்பாங்க, அவர் மரிப்பார், கொலை செய்வார்கள், 3வது நாளிலே உயிரோடு எழும்புவார். இந்த இவ்வளவுத்தையும் சேர்த்து சொல்றார். அவர் 3வது நாளில் உயிரோடு எழும்புவாருங்கிறத சொல்லாம இருந்தாலாவது பரவாயில்ல, அதையும் சேர்த்து சொல்லியாச்சு. நீ பயப்பட தேவையில்லப்பா, பிடிப்பாங்க, என்னை அடிப்பாங்க, நான் மரிப்பேன், மரித்து 3வது நாளில் உயிரோடு எழும்புவேன். இந்த 3வது நாளில் உயிரோடு எழும்புவேன் சொன்னது பேதுருக்கு மைண்டுக்குள்ள போகவே இல்லை. பேதுரு மைண்டுக்குள்ள எது மட்டும்தான் இருக்குன்னா, அடிப்பாங்க, பிடிப்பாங்க, கொலை செய்வாங்க, இது மட்டும்தான் மைண்ட்ல இருந்து கூப்பிட்டு சொல்றார். ஆண்டவர் இவைகள் உமக்கு சம்பவிக்கவே கூடாது. இயேசுவோடு இருக்கும்படி எல்லாம் விட்டு வந்த பேதுருவாலை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமா? ரிசல்ட் இதுதான் தெரியும், தெரிந்தாலும் நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாது. சில பாதை தேவன் ஏன் சொல்லாம நடத்துறாருன்னா நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம எஸ் சொல்ல மாட்டோம், ஆண்டவருக்கு அங்கீகரிக்க மாட்டோம். அதான் 3வது நாள்ல உயிரோடு எழும்புவார் சொல்லியாச்சு இல்ல, அது மைண்டுக்குள்ளேயே போகாது. நம்முடைய கெப்பாசிட்டி ஆண்டவருக்கு தெரியுங்க. இவனுக்கு எவ்வளவு தான் விளங்கும், இவனுக்கு எவ்வளவு விளங்காதுன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய பின்னாட்களுக்கு இப்படி செய்தால்தான் என்னுடைய பின்னாட்களுக்கு நன்மை உண்டாகும் என்றால் கர்த்தர் என்ன இப்படி தான் நடத்துவார். உபாகமம் 8வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை வாசித்தால் தெரியும். உபாகமம் 8வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசியுங்கள். உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து. போதும், கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு பரீட்சை அனுமதிக்கிறது, என்னுடைய பின்னாட்களிலே எனக்கு நன்மை செய்ய. கைகளை உயர்த்தி ஹalleluya. என்னுடைய பின்னாட்களை மனதில் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த விசுவாச பரீட்சையில இந்த சூனேமியால் செய்த காரியம் என்ன தெரியுமா? வேற எங்கேயும் போகவில்லை, கர்த்தருடைய பர்வதத்துல போய் பாதத்துல விழுறா. அவ்வளவுதான். விசுவாச பரீட்சையில விலகி போகிறவர்கள் உண்டு, நிற்காமல் போகிறவர்கள் உண்டு. ஆனா விசுவாச பரீட்சையில நிற்கிறவர்கள் யாரோ அவர்களை பலப்படுகிறவர்களாம். அவளுடைய பலன் என்ன தெரியுமா? அவள் வரும்போது வழியில வருகிற கேயாசி கேட்கிறான், சுகந்தானா என்று கேட்கிறான், நல்லா இருக்கியான்னு கேட்கிறான். அவ சொல்றா எஸ் நல்லா இருக்கிறேங்கிறா. ஆனா கர்த்தருடைய பர்வதத்துல போய் தன் வேதனையை கொட்டுறா. என்ன அந்த சொல்ல வருகிற செய்தி தெரியுமா? விசுவாச பரீட்சையில் நிற்கிறவர்கள் உலகத்துக்கு முன்பாய் தங்கள் வேதனையை கொட்ட மாட்டார்கள். கர்த்தருடைய பர்வதத்துல மட்டும்தான். வேற யாரு கேட்டால் நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், எஸ் எனக்குன்னு ஒரு வழி வந்தா, எனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தா நான் கொட்டுறதுக்கு அவருடைய சமூகம் மட்டும்தான் இருக்கிறது. ஆமென்.
கர்த்தர் ஏன் இதை அனுமதித்தார்? ரொம்ப இவன் சிரிக்கிறான், ரொம்ப இவன் சந்தோஷமா இருக்கிறான், கொஞ்சம் அலட்டுன்னு வேடிக்கை பார்க்கறதுக்கா? நிச்சயமா இல்லை. என்னுடைய பின்னாட்களிலே எனக்கு நன்மை செய்யும் பொருட்டு கர்த்தர் ஏன் இதை மறைத்தா என்கிட்ட சொன்னா நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அவருக்கு நல்லாவே தெரியும். பவுலுக்கு புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருப்பதை குறித்து தரிசனத்தை கொடுக்கிறார். அனனியா கிட்ட சொல்றார், அவன் என் நாமத்து நிமித்தம் எவ்வளவு பாடுபட போகிறான். ஆமென். தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி செய்கிறார், அதே நேரத்தில் சில காரியத்தை மறைக்கிறார். ஆண்டவர், நான் எவ்வளவு உங்ககிட்ட ஜெபம் பண்றேன், ஏன்டவரே இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகிறத மறைக்கிறீங்க? நம்முடைய நாளை நாம் இன்னும் உருவாக்கப்பட்டு, இன்னும் சுத்திகரிக்கப்பட்டு, இன்னும் என்னுடைய நாளைக்காக இன்னைக்கு தேவன் ஒரு விசுவாச பரீட்சையை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால் உடனே உங்கள் மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள், என்னுடைய நாளைக்காக. இன்று என் வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிற பாதை எல்லாம் என்னுடைய நாளைக்காக, என்னுடைய நாளைக்காக. ஹல்லேலூயா. ஆமென். யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார், நடத்துகிற பாதையை மறைச்சிட்டார். யோசேப்புக்கு என்ன சொப்பனம், சகோதரர்களை விட இவன் உயர்த்தப்பட்டிருப்பான், காண்பித்தார். ஆனா அதை எப்படி எந்த ரூட்ல கொண்டு போகிறார் என்பதை கர்த்தர் யோசேப்புக்கு வெளிப்படுத்தல, மறைச்சிட்டார். ஏன் வெளிப்படுத்தல? வெளிப்படுத்தியிருந்தா தகப்பனை விட்டு அங்கிருந்து போயிருக்கவே மாட்டான். ஒண்ணு. ரெண்டாவது, யோசேப்புக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. என்ன கேரக்டர்னா, அவர் உள்ள மனசுல எதையுமே வச்சிக்க மாட்டார். முதல் சொப்பனத்தை கர்த்தர் காண்பிக்கிறார், அதை சகோதரர்கள்ட்ட சொல்றான். சொல்லும் போது சகோதரர்களுக்கு ஏற்கனவே அவன் மேல கோபம், இன்னும் கோபம் வருது. சகோதரர்கள் கோபப்படுறாங்க. ஒருத்தங்க நம்ம பேசுறது ஒருத்தங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த ஃபேஸ்ல நமக்கு தெரியும். அத்தனை பேரும் எரிச்சல் ஆகுறாங்க. அது யோசேப்புக்கு தெரிஞ்சும் ரெண்டாவது சொப்பனத்தையும் போய் என்ன செய்கிறான், சொல்றான். இந்த யோசேப்பு கிட்ட இப்போ பாதையை சொல்லி இருந்தா யோசேப்பு என்ன செய்வான், அதையும் சொல்லியிருப்பான். அண்ணா ரூபன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சிமியோன், லேவி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் உங்களை பார்க்க வருவேனா, நீங்க என்ன குழியில தூக்கி போடுவீங்களா, அதுக்கப்புறம் என்ன 20 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டுருவீங்களா, அந்த இடத்துல போய் நான் உயர்ந்திருப்பேனா, நீங்க எல்லாம் என்கிட்ட தானியம் வாங்க. இதை மட்டும் சகோதரர்களுக்கு சொல்லியிருந்தா அந்த குழி தான் யோசேப்புக்கு கடைசியாக இருந்திருக்கும். சிலருக்கு திட்டத்தை சொல்லுவார், தரிசனத்தை காண்பிப்பார், நடத்துகிற பாதையை காண்பிக்க மாட்டார். அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி தெரியாத வழியிலே கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் செய்து கைவிடாதிருப்பேன். யோசேப்பின் வாழ்க்கையில அத்தனை ஏற்றத்தாழ்வுகள் வந்த போதிலும் வேதம் ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். என் வாழ்க்கையில காரியத்தை மறைக்கிறார், என்னுடைய பின்னாட்களில் நன்மை உண்டாக. ஏன் என் வாழ்க்கையில காரியத்தை மறைக்கிறார்? என்னை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்காக. அவருக்கு தெரியும் எப்படி நடத்தணும், அப்படிதான் நடத்துறார். யோசேப்புக்கு நடத்துகிற பாதையை கர்த்தர் மறைத்தார். அதே நேரத்தில் யாக்கோபுக்கு யோசேப்பு எகிப்தில் இருக்கிறான் என்பதையும் மறைத்தார். மாமனார் சம்பளம் மாத்துறதெல்லாம் சொப்பனத்துல வந்து புட்டு புட்டு வச்சார் ஆண்டவர். சின்ன விஷயத்தெல்லாம் யாக்கோபுக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு பெரிய காரியத்தை சொல்லாம அமைதியா இருந்துட்டார் ஆண்டவர். இவ்வளவு யாக்கோபு யோசேப்பை காணும் மட்டும் அழுது கொண்டே இருந்தான். யோசேப்பை குறித்ததான வேதனையினால யாக்கோபு 22 வருடம் கண்ணீர் வடிக்கிறான். 17வது வயசுல யோசேப்பு போறார், 30வது வயசுல எகிப்துல உயர்த்தப்படுறார். 13 வருஷம் ஆச்சு.
7 வருஷம் செழிப்பு முடிந்து பஞ்சகாலம் துவங்கி 2 வருடம் கழித்துதான் யாக்கோபு யோசேப்பை சந்திக்கிறான். அப்ப 22 வருஷம் ஒரு காரியத்துக்காக யாக்கோபு அழுதுட்டு இருக்கிறான். ஆண்டவரே, ஒரு இரவுல அழுத போதே அந்த கண்ணீருக்கு இறங்கின தேவனே, ஆனா இப்போ ஒரு காரியத்துக்காக 22 வருஷம் அழ வைக்கிறீங்களே ஆண்டவரே. ஒரு நாள் நீங்க அவன்கிட்ட ஒரு இரவுல வந்து, ஏய் சும்மா இருப்பா, அழாதப்பா, அவன் நல்லா இருக்கிறாப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா. ஆண்டவருக்கு நம்ம எல்லாரையும் நல்லா தெரியும். ஒருவேளை யோசேப்பு எகிப்துல தான் இருக்கிறான் என்று கர்த்தர் யாக்கோபிட்ட வெளிப்படுத்தி இருந்தா, இந்த யாக்கோபுக்கு ஒரு சுபாவம் உண்டு. என்ன சுபாவம் தெரியுமா? அவன் போராடி மேற்கொண்டான். மீண்டும் யாபோக்காட்டின் கரையில போவான். அன்று என்ன சொன்னான்? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நானுமை போக விட. இன்னைக்கு பிடிப்பான். என் பிள்ளை இங்க கொண்டு வராம இருந்தா நான் அவங்கள. நம்முடைய பிடிவாதத்தை கர்த்தர் நன்றாகவே, ஆமென், சில காரியத்துக்காக நாம் இவ்வளவு அழுதும் அவர் அமைதியா இருக்கிறான்னா புரிஞ்சுக்கோங்க. இதன் மறுபக்கத்தில், ஆமென், இதோ தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை, உன்னை செய்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, எனக்காக ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். எனக்காக ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இந்த பாதையில யோசேப்பை பார்த்தீங்கன்னா, அவன் எவ்வளவு அதிகமாய் உருவாக்கப்படுகிறவனாய் இருந்தான் தெரியுமா? 17வது வயதிலே சொப்பனம் பார்க்கிறவனாய் மட்டும் இருந்தான். 28வது வயதிலே சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவனாய் இருந்தான். 30வது வயதிலே சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறது மாத்திரமல்ல, அதை நடப்பிக்கிறதற்கான தேவ ஆலோசனை கொடுக்கிறவனாகவும் மாறினான். தேவன் சில காரியத்தை மறைத்து ஆனா கூட இருந்து நடத்துறது மட்டும் தெரியுது. நடத்துகிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், முன்னே இருந்ததை காட்டிலும் நாம் இன்னும் அதிகமாய், ஆமே, நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் மோரியா மலைக்கு போவோம், பிள்ளைய பலி செலுத்துன்னு சொன்னார். ஆட்டுக்கடா இருந்த விஷயத்தை மறைச்சிட்டார். எல்லாமே ஆண்டவருக்கு தெரியுங்க. ஆண்டவர் பர்பஸா மறைக்கிறது. ஐயோ, நாம என்ன அப்படி இல்லை, 10 காரியம் சொல்லணும்னு போவோம், 8 காரியம் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ 2 காரியத்தை சொல்லாம விட்டு நாம மறந்து மறைக்கிறோம். ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் பர்பஸா சொல்லவே இல்லை, மறைச்சிட்டாரு. ஏன் மறைச்சிட்டாரு தெரியுமா? இந்த விசுவாச ஓட்டத்துல, இந்த பரீட்சையில ஆபிரகாம், நீ என்ன சொல்ல நான் பார்க்கணும், நீ என்ன சொல்ல வரேன் நான் பார்க்கணும். ஆபிரகாம் சொல்லுகிற வார்த்தை ஒண்ணே ஒண்ணுதான், யெகோவாயிரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் இந்த விசுவாச பரீட்சையில நாம் கர்த்தர் சார்பா நின்று செயல்படுவதை பார்த்து அவருடைய உள்ளம் அவ்வளோ மகிழும். பிலதெல்பியா சபைக்கு என்ன சொல்லுகிறார்? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியினாலே நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி. எல்லாரும் சொல்ல போறாங்க, சபையே, உன்னை கர்த்தரை எவ்வளவு நேசித்தார் என்பதை. ஏன்னா உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். அதான் அந்த விசுவாச பரீட்சையில நம்மில் வெளிப்படுகிற காரியம், அது பரலோகத்தை மகிழ்விப்பதாய் காணப்படணும். பரலோகத்தை மகிழ்வி. இங்க ஒண்ணுமே சொல்லல, நீ என்ன மறுதலிக்கல. எல்லாரும் மறுதலிச்சாங்க, நீ என்ன இயேசுவை மறுதலின்னு சொல்றாங்க. இல்ல, மறுதலிக்க மாட்டேன். காயப்பட்டு வேதனைப்பட்டு உனக்கு இப்ப கொஞ்சம் பலன் தான் இருக்கு. நான் சொல்றேன் பிலதெல்பியா சபையே, நான் உண்மையில் அன்பாய் இருக்கிறதை அவன் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இந்த விசுவாச பரீட்சையில நம்மில் வெளிப்படுகிற காரியம், அது தேவனை மகிழ்விக்கட்டும். தேவன் காரியத்தை மறைப்பது எல்லாமே நம்முடைய நன்மைக்காக. ஆமென். அவர் ஒரே மனதா இருக்கிறார் என்று யோபு ஒரே மனதா இருக்கிறார், உறுதியா இருக்கிறார். ஒரு விசை சொன்னதை மறுவிசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. செய்வேன் என்று சொன்னதை செய்வார்.
என் ஜனமாகிய குமாரத்தியை வேறு எந்த பிராகாரம் நடத்துவேன் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கேட்கிறார். இந்த காலை வேளையில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, யாக்கோபை போல ஒரு காரியத்துக்காக ஆமென் 20 வருஷ பிரச்சனை மாற ஒரே ஒரு இரவு அழுதான், பிரச்சனை சால்வ் ஆயிட்டு. ஆனா ஒரு காரியத்து நிமித்தம் 22 வருடங்கள் அவனை அளவிட்டார் கர்த்தர். ஆமென். என்னுடைய கண்ணீருக்கு கர்த்தர் எந்த ஒரு கிரியும் செய்யாம இருக்கிறார்னா புரிஞ்சுக்கோங்க, நான் அறியாத ஒன்றை, என் புத்திக்கு எட்டாத ஒன்றை கர்த்தர் எனக்காக இன்னொரு பக்கத்திலே செய்து கொண்டிருக்கிறார். என் தேவன் நல்லவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் இயேசு நல்லவர். இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். க்ளோரி. இயேசுவை நம்புறேன்பா, நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு. இரண்டாவது விசுவாச பரீட்சை என்ன தெரியுமா? முதலாவது அவர் மறைத்து வைக்கிறார் காரியத்தை. இரண்டாவது விசுவாச பரீட்சை தாமதம். தாமதம். நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைத்தது நினைத்த நேரத்தில் நடக்காமல் போகும்போது அதை நாம் என்னவென்று எண்ணுகிறோம் தெரியுமா? தாமதம். ரெண்டு விதமான தாமதம் இருக்கிறது. நம்மால் உண்டாகிற தாமதம். நம்மால் உண்டாகிற தாமதத்தின் இழப்புக்கு நாம தான் பொறுப்பு. ஏசா பாருங்க, பிற்பாடு கண்ணீர் விட்டு அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிற்பாடு அழ வேண்டிய காலத்திலே ஊர் சுத்திட்டு பெண்கள் பின்னாக நடந்து பலன் கொடுக்கிற நாளிலே கண்ணீர் விட்டு அழுதான். ஒரு பிரயோஜனம் இல்லை. அளவே ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. இந்த பிற்பாடு என்றே நம்முடைய வாழ்க்கையில நாம் தள்ளிவிட்டால் அந்த தாமதத்தினால் உண்டாகிற நஷ்டத்துக்கும் இழப்புக்கும் நாம தான் பொறுப்பு. ஆனா கர்த்தர் சில காரியத்தை செய்வார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது செய்யாம இருப்பார். அது நமக்கு தாமதம் போல தோன்றும். இது ஒரு விசுவாச பரீட்சை. மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல இயேசுவை கண்டவுடனே எவீரு அவருடைய பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தை மிகவும் மரண அவஸ்தையா இருக்கிறார், நீங்க வந்து அவ மேல உங்க கையை வைக்கணும், அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறாள். அவர் அவனோட கூட போனார் என்று 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இயேசு எங்க போறாருன்னு தெளிவா தெரிகிறது. எவீரு வீட்டுக்கு போறார். எல்லா ப்ரோக்ராமையும் மாத்தி வச்சுட்டு ஒரே ப்ரோக்ராமை முன்னாடி வச்சுட்டு போறார். எங்க போறார்? எவீரு வீட்டுக்கு. எதுக்கு போறார்? பிள்ளைய தொடணும், சுகமாக்கணும். இப்ப எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவனும் நம்பிக்கையா போயிட்டு இருக்கிறான். இயேசு கூட போயிட்டு இருக்கிறார். போற வழியில அவர் நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிட்டு. என்ன சூழ்நிலைனா, 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ நேர பின்னாக வருகிறாள். இயேசுவின் வஸ்திரத்தை தொடுகிறாள். தொட்டதும் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அவளை தொட அவள் குணமானாள். இதுவரைக்கும் டிலே இல்லை. இயேசு போயிட்டே தான் இருக்கிறார். ஆனா இந்த சம்பவம் நடந்தது, இயேசு அங்க நின்னுட்டார். இயேசு நிக்க ஆரம்பிக்கிறதுல இருந்து ஒவ்வொரு செகண்டுமே மற்றவங்களுக்கு எப்படியோ எவீருக்கு எப்படி அடிக்குது? பக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது. இப்போ கேட்குற, என்ன தொட்டது யார் அப்படின்னு பேதுரு சொல்றாரு, ஆண்டவர் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு ஆண்டவர், எல்லாரும் நெருக்கிட்டு தான் வராங்க. இல்லை 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 இல்லை, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேன் சொல்லும் போது ஒரு சகோதரி முன்பாக வராங்க. முன்பாக வந்து நின்று தன்னுடைய 12 வருட பிரச்சனையை சாட்சியா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 12 வருட பிரச்சனை கேட்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா, நான் இந்த ஹாஸ்பிட்டல் போனேன், இந்த டாக்டரை பார்த்தேன், எனக்கு குணமாகல. என்கிட்ட இவ்வளவு சொத்து இருந்துச்சு, எல்லாவற்றையும் நான் செலவழிச்சேன், எனக்கு குணமாகல. சிலர் சாட்சிக்கு மைக் எடுத்தாங்கன்னா 12 வருட பிரச்சனை சாட்சியா சொல்லிட்டு இருக்கும் போது கேட்க எல்லாருக்கும் நல்லா இருக்குது. ஒரு ஆளுக்கு மட்டும் நெஞ்சு பக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது. யாருக்கு?
இப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருந்திருந்தா அவள் மரிப்பதற்கு முன்னமே இயேசு வீட்டுக்குள்ள போயிருந்திருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நம்ம எல்லாம் டைம் நாம தான் குறிக்கிறோம். மனசுல நாம ஒரு கணக்கு வச்சிருக்கிறோம். இதுக்குள்ள கர்த்தரை கொண்டு வர பார்க்கிறோம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல. இது விசுவாச ஓட்டமானால் இதுல ஒரு விசுவாச பரீட்சை உண்டு. அது ஒருவேளை இப்படிப்பட்ட தாமதமா இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில், யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறார்? 34வது வசனம், அவர் அவளை பார்த்து. 35வது வசனம், அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில். ஜபாலை தலைவனுடைய வீட்டில இருந்து சிலர் வந்து சொல்றாங்க, இனி போதகரை வருத்தப்படுத்தாதீங்க. இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துறீங்க? அதன் அர்த்தம் என்ன? இனி நீ அவர்கிட்ட கேட்காத. இந்த விசுவாச பரீட்சையில நமக்கு வருகிற முதல் சோதனை என்ன தெரியுமா? இனி இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இனி இந்த காரியத்துக்காக கேட்டு நோ யூஸ். இனி இதுக்காக நான் ஜெபம் பண்ண. விசுவாச பரீட்சையில வருகிற சோதனை, சில தாமதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது நமக்கு வருகிற முதல் சோதனையே உலக சத்தம் என்ன சொல்லணும்னா, இனி நீ போதகர, நீ அவர் கால விழுந்து கேட்ட, கண்ணீர் வடிச்சு கேட்ட, இனி நீ கேட்காத. இனி இந்த காரியத்துக்காக நீ ஜெபம் பண்ணாத. சில காரியத்துக்காக போராடி ஜெபித்து இனி இதுக்காக நான் ஜெபிக்க மாட்டேன் என்று சோர்ந்து யாராவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களானால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், மீண்டும் ஜெபியுங்கள். கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இனி நீ போதகர தொந்தரவு பண்ணாத. இனி நீ ஜெபம் பண்ணாத. அவர்கள் யார்கிட்ட பேசுறாங்கன்னா, எவிருட்ட பேசுறாங்க. அவர்கள் எவிருட்ட பேசுறத யார் கேட்டானா? இயேசு கேட்டார். இந்த விசுவாச ஓட்டத்துல என்னை நோக்கி வருகிற சத்தத்துக்கு நான் அமைதியாயிருவேனா, அந்த சத்தம் அவர் காதுகளில் போகும். அவர் பதில் கொடுப்பார். அவர்கள் இப்படி எவிருவை பார்த்து பேசும்போது இயேசு அதை கேட்டு எவிருவை நோக்கி சொல்லுகிறார், பயப்படாத, பயப்படாதுங்கிறார். ஆங்கிலத்தில் இருக்கும், he ignored what they said. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அவர் பொருட்படுத்தவில்லையா. மலையாளத்தில் இருக்கும், இயேசு அதை காரியமாக்கி இல்ல. இயேசு அதை மைண்ட் பண்ணவே இல்லை. எதை மைண்ட் பண்ணல? இவங்க வந்து ஒரு பெரிய நியூஸ் சொல்றாங்க, உன் மகள் மரித்து விட்டாள். இயேசு அதை மைண்ட் பண்ணவே இல்லை. அப்போ இயேசு எதை மைண்ட் பண்ணிட்டு இருக்கிறார்? விசுவாசம் உள்ளவனாரு. ஆண்டவர், அங்க உயிர் போறது உங்களுக்கு விஷயம் இல்ல. அப்போ உங்களுக்கு எது ஆண்டவர் விஷயம்? உன் விசுவாசம் போயிடக்கூடாது, அதுதான் எனக்கு விஷயம். ஏன் இந்த தாமதம்? நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோம் என கர்த்தர் அறிய விரும்புகிறார். நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோம் கர்த்தர் பார்க்கிறார். அமைதியாயிட்டார் எவேரு. என்ன டிசிஷன் எடுக்க ஒன்னும் தெரியல. உலகம் சொல்லும், இனி நீ ஜெபம் பண்ணாத, இனி நீ சர்ச்சுக்கு போகாத, இனி நீ ஜெபிக்காத. ஏன் அவ்வளோ அழுது பார்த்தாச்சுல்ல, அவ்வளோ கண்ணீர் வடிச்சல்ல, அத்தனை பேர் முன்னாடி பாதத்தில் விழுந்தல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் நீங்கள் உங்களை தாழ்த்தினதையும், கர்த்தரை நோக்கி கதறினதையும், கண்ணீர் வடித்ததையும், கர்த்தருக்காய் செயல்பட்டதையும் ஒன்றையும் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. எவிருவே, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம், என்ன தீர்மானம் எடுக்கிறோம், நம்முடைய விசுவாச அளவு என்ன, எல்லாவற்றையும் அறியதான் இந்த பரீட்சை. என் வாழ்க்கையில கொஞ்சம் தாமதம் வரும்போது நான் என் பிரேயரை ஸ்டாப் பண்றேன்னா, இந்த பரீட்சையில நான் நிக்கலைன்னு அர்த்தம், இந்த பரீட்சையில நான் தோக்குறேன்னு அர்த்தம் இல்ல. அந்த பர்திமேயுவை பாருங்க, இயேசு அவன் பக்கத்திலோட கிராஸ் பண்றார், அவனை பாஸ் பண்ணி போறார்.
அப்பொழுது தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுறான். அந்த வழியா எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை பேரை கூப்பிட்டு இருப்பான், எனக்கு பிச்சை போடுங்க பிச்சை போடுங்கன்னு. அப்பெல்லாம் அவனுக்கு வராத தடை இயேசுவை நோக்கி கூப்பிட்ட போது வந்ததும் அவன் அறிந்து கொண்டான், இதுவரை வராத தடை இப்ப வருதுன்னா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. அவன் முன்னே விட அதிகமாய் சத்தமிட்டானா. ஆமென். நான் ஜெபித்து எதிர்பார்த்திருந்த காரியம் அதற்கு மாறாக நடக்கிறது. நான் கேட்கிற செய்தி, நான் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டனோ அதற்கு தலைகீழாய் தான் நான் கேட்கிறேன் என்றால் அந்த இடத்துல எனக்கான விசுவாச சோதனை. இந்த இடத்துல நான் என் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்க, சிலுவையில கைவிடப்பட்டார். என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டீங்கப்பா என்று சொல்லி அவர் ஆண்டவரை பார்த்து முறையிட்டும் கடைசியில எந்த கை அவரை விட்டதோ அதே கையில தான், பிதாவே உம்முடைய கையில எந்த பரீட்சை ஆகட்டும் எனக்கு நீங்க தான் ஆண்டவரே, உம்முடைய கையில. என்னங்க ஆண்டவரே, இந்த கை தானே உங்களை விட்டுச்சு, விடட்டும் உம்முடைய கையில என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அவர் எல்லாத்திலையும் செய்தார். விசுவாச பரீட்சை சில நேரத்தில் கர்த்தர் கைவிட்டது போல இருக்கும், ஆனா அவர் கைவிட மாட்டார். இப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஆமென். அதனாலதான் யோபு சொல்லுகிறார், என்னை கொன்று போட்டாலும் நான் உங்களை தான் நம்பி இருப்பேன். அல்லேலூயா. சோர்ந்து போகிறார், எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொன்ன தாவீது சில சூழ்நிலைகள் பார்க்கும் போது சோர்ந்து போகிறார். சோர்ந்து போன ஆத்மாவை ஏன் கலங்குற, ஏன் தீங்குற? இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதி. உலகம் சொல்ல நீ ஜெபம் பண்ணாத, என்ன கிடைச்சது உனக்கு இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணி? ஜெபம் ஓடிப்போ, உனக்கு என்ன கிடைச்சது? இல்ல, இந்த விசுவாச பரீட்சை நாம் எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம் ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுகிறது, குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அதற்கு காத்திரு. அது தாமதித்தாலும், எல்லாரும் சொல்லுங்க, தாமதித்தாலும் நிச்சயம் நிறைவேறும். அது தாமதிப்பது இல்லை. இயேசுவை நம்புவேன். கைகளை உயர்த்தி, நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் வெட்கப்பட்டு ஒரு 3 காரியத்தை நான் வேகமா சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 3வது பரீட்சை என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர் 27:20. அநேக நாளாய் சூரியனாவது சந்திரனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. 3வது பரீட்சை என்ன தெரியுமா? எந்த அடையாளமும் இல்லை, எந்த அடையாளமும் இல்லை. எவருக்காவது ஒரு அடையாளம் இருந்துச்சு. என்ன அடையாளம் என்றால், 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ, சுகமான சாட்சி, அவன் கண்ணுக்கு முன்னாடி 12 வயது மகளை சுகமாக்குறதுக்கு முன்னாடி, ஒரு அற்புதத்தை வீட்டில் பார்க்கறதுக்கு முன்னாடி அடையாளத்தினாலே கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எந்த அடையாளமும் இல்லை. நிறைய நாளாச்சு, சூரியனாவது சந்திரனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல், காற்று அடித்ததில்லை, அடித்து கொண்டே இருந்தது. 2000 அதே பிரச்சனை 2010, 2020, 2022, 23 மாறுன்னு பார்த்தா காற்று அடிச்சுட்டே இருக்கு. எந்த அடையாளமும் இல்லை, எந்த அடையாளமும் இல்லை. மற்ற 275 பேர் எப்படின்னு தெரியாது. ஆனா அந்த கூட்டத்தில் தான் வார்த்தையுடையவன் இருக்கிறான், பவுல். அந்த பவுலும் சொல்லுகிறார், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு அற்று போயிட்டு இல்லை, எங்களுக்கு அற்று போயிட்டு. இதுதான் கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், எங்களுக்கு நேரிட்ட சோதனையில மரணம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம்,
ஆனால் இப்படி ஒரு சோதனை வருவதற்கு முன்னமே கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நீ எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ரோமாவில் சாட்சி கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எத்தனை புயல் அடித்தாலும், கப்பர் சேதம் ஒருவேளை உண்டாகலாம், சரீரம் ஒருவேளை பலவீனப்படலாம், ஆனால் கர்த்தர் தந்த வார்த்தையை எந்த புயலின் வல்லமைக்கோ சேதப்படுத்த முடியாது. செத்த சாராளின் கற்பத்துக்குள்ளதான் ஜீவனுள்ள வார்த்தையை வைத்து ஈசாக்கை வெளிப்பட பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த அடையாளமும் இல்லாததுனால நாம ஒரு முடிவுக்குள்ள வந்துட்டோம். இனி அவ்வளவுதான், நம்பிக்கை இழக்கிறோம். அடையாளம் எதுவும், விசுவாச பரீட்சை இது. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். நமக்கு தண்ணீர் வேணும்னா நம்ம ஆண்டவர்கிட்ட தண்ணீர் தாரோன்னு கேட்போமா, மழை தாரோன்னு கேட்போமா? நமக்கு தண்ணீர், தேசத்துல தண்ணீர் தேவை, நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபம் பண்ணுவோம்? என்ன ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே தேசத்துக்கு நல்ல மழையை தாரோம். இங்கே வார்த்தை வருது, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனாலும் தண்ணீர் உண்டாகும். இதுதான் தேவனுடைய செயல். நம்முடைய விசுவாச பரீட்சையில சில நேரத்தில் எந்த அடையாளமும் இருக்காது, எந்த சைனுமே இருக்காது. நம்புவதற்கு ஏதுவல்லாத நிலையில நாம நம்பிக்கையோட விசுவாசிக்கவே இப்படிப்பட்ட பரீட்சையை கர்த்தர் அனுமதிக்கிறார். நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலையில நாம நம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம யாராய் மாறுவோம் தெரியுமா? விசுவாசத்தில் வல்லவர்களாய். பவுல் சொல்லுகிறார், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அட்டு போயிட்டு உடனே கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய தூதனை அனுப்பி, இங்க பாரு, அதே வார்த்தை, இந்த புயல் அடிக்கிறதுக்கு முன்னாடி பவுல் கேட்ட அதே வார்த்தை, நீ ரோமாவில் சாட்சி கொடுக்கணும், ராயனுக்கு முன்னாடி சாட்சி கொடுக்கணும். பவுல் இப்பொழுது எழுந்து நிற்கிறான். எல்லாரும் பார்க்கறாங்க, இவன் ஏன் இப்படி எழுந்து நிற்கிறான்? பலனா, திடனா, தைரியமா, சாதித்தது போல எழுந்து நிற்கிறான். இவன் ஏன் எழுந்து நிற்கிறான்? சூரியன் தெரிஞ்சிட்டா, சந்திரன் தெரிஞ்சிட்டா, ஒன்னும் தெரியல, காற்று அப்படியே தான் அடிச்சிட்டு இருக்கு. பவுல் சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும் என்று என் தேவன் பேரில் நான் நம்பிக்கையா இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் இதுவரை எந்த காற்றையும் பார்க்கவில்லை, எந்த மழையும் பார்க்கவில்லை. பலமாய் கொடுங்காற்று அடித்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நான் நம்புகிறேன், என் வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு செய்வேன் என்று சொன்ன அனைத்தையும் கர்த்தர் செய்து முடிப்பதை என் கண்கள் காணும். இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் படைத்தே வைக்கப்பட்டு போக மாட்டேன். நாலாவது விசுவாச பரீட்சை என்ன தெரியுமா? தேவனுடைய மௌனம். மௌனம். 75வது வயதிலிருந்து 86 வயது வரை கர்த்தர் ஆபிரகாமோடு பேசிட்டே வந்தார். எதுக்கு பேசுறார்? அவனை விசுவாசம் உள்ளவனாக்க. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால் வரும். கேள்வி எப்படி வரும்? கர்த்தருடைய வசனத்தினால் வரும். 75லிருந்து 86 வயது வரை பேசிட்டே வந்தார். 86வது வயதிலே வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். எப்பொழுது விசுவாசிக்க தொடங்கினானோ 86லிருந்து 99 வரை ஆண்டவர் அமைதியாயிட்டார். ஆதியாகமம் 16 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுக்கு 86 வயது. ஆதியாகமம் 17:1 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுக்கு 99 வயது. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டார். 75லிருந்து 86 வரை பேசிட்டே இருந்தார். மணலை காட்டி கொடுக்கிறார், நட்சத்திரத்தை காட்டி கொடுக்கிறார். ஏன்? அவனை விசுவாசம் உள்ளவனாக்க. எப்பொழுது அவன் விசுவாசம் உள்ளவனானோ இப்பொழுது அவனுக்கு விசுவாச பரீட்சை வருகிறது. படிச்சு முடிச்சா பரீட்சை, பரீட்சையில பாஸ் பண்ணா கிஃப்ட். 13 ஆண்டுகள். இந்த 13 ஆண்டுல தான் ஆபிரகாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சாராளுடைய சொற்கேட்டு ஆகார் இடத்துல பிரவேசிப்பார்.
விசுவாச பரீட்சையில நியமித்த ஓட்டத்திலே நிலைத்திருப்பது மிக அவசியம். ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொன்ன வார்த்தை, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அடுத்து என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. விசுவாச பரீட்சையிலே நடைகள் மிக அவசியம். அது 30 வயது யோசேப்புக்கானாலும் சரி, 99 வயது ஆபிரகாமுக்கானாலும் சரி, நடைகள் அவசியம். ஆபிராமுக்கு ஈசாக்கு பிறக்க வேண்டும். முதலாவது இஸ்மவேல் வெளிப்படுகிறான். இப்பொழுது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி அவனை புது சிருஷ்டியாக்குகிறார். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம். எப்பொழுது ஒரு மனிதன் புது சிருஷ்டியாகிறானோ பழையன ஒளிந்தன. அதன் பிறகுதான் ஈசாக்கு பிறக்கிறான். எனவேதான் கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னுடைய 2வது மகன் ஈசாக்கு எனக்கு பலி செலுத்து என்றல்ல, உன்னுடைய ஏகசுதன் ஈசாக்க எனக்கு பலி செலுத்து. விசுவாச பரீட்சையில ஜெபத்தை நிறுத்துகிறோமா, அதிகப்படுத்துகிறோமா? என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? நம்முடைய நடைகள் எப்படி இருக்கிறது? மிக அவசியம். ஆபிரகாம் கர்த்தரை நம்பினான், உறுதியாயிருந்தான், கர்த்தருடைய சித்தத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தான். அதன் அடையாளம் தான் 18வது அதிகாரத்திலே அவனை சந்திக்க வந்த தேவனை அவன் பராமரிக்கிறான். அவன் திடப்படுத்த அவருக்கு வேண்டியதை செய்கிறான். கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், பாதம் பணிகிறான், அவரோடு பயணிக்கிறான், அவருக்கு சமீபமாய் நெருங்குகிறான். அவர் போகும் வரைக்கும் வெயிட் பண்றான். 18வது அதிகாரத்தில் ஆபிரகாமிடத்தில் வெளிப்பட்ட இந்த ஆச்சரியமான கிரியைகள். கூடார வாசலிருந்து கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், அவரை கண்டதும் பாதத்தில் போய் விழுகிறான். 3வதாக அவரோடு பயணிக்கிறான், அவரை வழி அனுப்ப கூடவே போகிறான். அடுத்ததாக அவருக்கு முன்பாக நிற்கிறான், அவருக்கு சமீபமாய் நெருங்குகிறான். கர்த்தர் பேசி முடித்த பிறகு போய்விட்டார். அதன் பிறகு ஆபிரகாம் போகிறான். அவர் வெயிட் பண்றான். ஏன்னா கர்த்தர் சொல்றார், எனக்கு முன்னாக நடந்து கொண்டு உத்தமனாரு. இது அதற்கான பரீட்சை என்பதை எப்பொழுது ஆபிரகாம் புரிந்து கொண்டானோ, அவனுடைய ஏக்கமும் அவனுடைய பார்வையும் அவனுடைய நடை எல்லாமே அவரை சார்ந்துதான் இருந்தது. எனவேதான் புதிய ஏற்பாட்டை கர்த்தர் ஆபிரகாம் பேர்லயே தொடங்க வச்சாரு. ஆமென். லாசர் ஐஸ்வர்யவான் கதையை கர்த்தர் ஊமையை சொல்லும் போது பரதீசில் ஆபிரகாம் மடியை கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாமின் தேவனாய் அறியப்பட்டார். விசுவாச பரீட்சையில மட்டும் நாம ஜெயிச்சிட்டோம்னா கர்த்தர் நமக்கு தருகிற பரிசு நாம் புத்திக்கு எட்டாதது. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் மௌனமா இருக்கிறார், நான் புரிஞ்சுக்கோங்க. நம்ம நடைகளை கவனிக்கிறார் அர்த்தம். கவனிச்சுட்டே இருக்கிறார், கவனிக்கிறார். 5வது விசுவாச பரீட்சை என்ன தெரியுமா? எதிரான சூழ்நிலை. வார்த்தை என்ன வருகிறதோ சூழ்நிலை அதுக்கு எதிராகவே நடக்குது. 27வது அதிகாரத்துல பவுல் சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். அவ்வளவு நம்பிக்கையா கூட இருந்த 275 பேருக்கு இந்த நம்பிக்கையை ஊட்டி விட்டு 28வது அதிகாரத்துல மெலித்தா என்கிற தீவுக்குள்ள வருகிறார். குளிருக்காக நெருப்பு மூட்டுறாங்க. பவுலும் தன் பங்குக்கு சில விறகுகளை எடுத்து போட, அந்த விறகுக்குள்ள என்ன இருந்துச்சு? ஒரு பாம்பு இருந்துச்சு. பவுல் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தான். பவுலை கடிக்குதுன்னா ஓகே. ஆனா இந்த 275 பேரை விட்டுட்டு இவனை மட்டும் அந்த பாம்பு கடிக்குது. கடிச்சிட்டு போனா கூட பிரச்சனை இல்லை, எல்லாரும் பார்க்கறது வரை அது கையிலேயே தொங்கிட்டு இருக்கு. சில பிரச்சனை நம்மளோட போனா தெரியாது, ஆனா எல்லாரும் பாருங்க 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 பாருங்கன்னு சொல்றது வரைக்கும் சில பிரச்சனை நம்ம கையில தான் தொங்கிட்டு இருக்கும். ஆண்டவரே, இந்த பிரச்சனை, இந்த பாம்பு கடிச்சது அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இவங்களுக்கு தெரிஞ்சுட்டு அவங்க பார்த்துட்டாங்களே, இவங்க பார்த்துட்டாங்களே. வேதம் சொல்லுகிறது பவுல் பதறல்ல. பவுல் என்ன செஞ்சான்? உதறான். விசுவாசிக்கிறவன் பதறான்.
விசுவாச பரீட்சையில ஒரு தேவ பிள்ளை பதறக்கூடாது. வருகிற பிரச்சனைகளை உதறணும், அக்கனியில உதறணும். ஆவியில் அனலா இருந்து அக்கனியில அந்த பிரச்சனை உதற பழகணும். அவன் பதறல. ஏன்னா கர்த்தர் ஒரு விசை காற்றடித்த போது பதறினான், அடையாளம் காணாத போது அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான். கர்த்தர் மீண்டும் ஒரு வார்த்தையை கர்த்தர் மீண்டும் வந்து பேசுறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, இந்த வானம் அழியலாம், இந்த பூமி அழியலாம், ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட நிறைவேறாமல் போவதில்லை. ஆமென். தேவன் ஒரு விசை விளம்பினார், இரண்டு விசை கேட்டேன், இரண்டு விசை கேட்டேன். ஆண்டு எந்த காரியமும் ரெண்டு வாக்கு மொழியினாலே உறுதிப்படுத்தப்படும். தாவீதுக்கு கர்த்தர் அப்படிதான் கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். விளம்பினது ஒரு விசை தான், ஆனால் தாவீதை இரண்டு முறை கேட்க வைத்தார், இரண்டு முறை கேட்க வைத்தார். அதனால தைரியமா இருக்கிறார். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் என்னை குறித்து தேவன் ஒரு விசை விளம்பினார், அதை நான் ரெண்டு விசை கேட்டிருக்கிறேன். பவுல் உதறினா கேட்கலாம், ஆண்டவரே அந்த கூட்டத்தில் இத்தனை பேர் இருந்தோம், இந்த பவுலை மட்டும் ஆண்டவரை கடிக்க விட்டீங்க. பவுல் மற்ற யாரையாவது இந்த பாம்பு கடிச்சிருந்தா கடிப்பட்டவங்க செத்திருப்பாங்க. பவுலை கடிச்சதுனால இந்த பாம்பு செத்துச்சு. இதுவரை எத்தனையோ பேரை விழுங்கின இப்படிப்பட்ட பிரச்சனைகளை இன்னைக்கு உங்க முன்னாடி கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்னா இதற்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார் என்று அர்த்தம். இதுவரை ஆண்டவருக்கு மகிமை. இதுவரை எத்தனையோ பேரை விழுங்கின இந்த வலு சர்ப்பம், எத்தனையோ பேரை விழத்தள்ளின இந்த வலு சர்ப்பம் இன்னைக்கு கர்த்தர் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்னா ஹalleluya. இது உங்களை விழத்தள்ளுவதற்கல்ல, அதற்கு ஒரு முடிவை கட்டுவதற்காக நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே ஹalleluya, ஹalleluya. பவுல் பார்க்க பலவீனன் தான், பவுல் பார்க்க கூச்ச பார்வை உள்ளவன் தான், பவுல் பார்க்க குள்ளமாய் தோன்றுகிறவன் தான். ஆனால் யாரும் அறியாத ஒரு கிரியை அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அது அந்த வல்லமை உள்ளே இருந்து செயல்படும் வரைக்கும் வெளியே இருந்து எந்த விஷமும் உள்ள போகாது. ஹalleluya, ஹalleluya. பவுலை கடிச்சதுனால 275 பேரும் தப்பினார்கள். பவுலை கடிக்கும் போது ஆரம்பத்தில் பவுலை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். இவன் மேல தப்பு இருக்கு. பவுல் அதெல்லாம் மைண்ட் பண்ணல, உதறி போட்டான். எல்லாரும் அவனை பார்த்துட்டே இருக்கிறாங்க. இதோட இவன் கதை முடியும், இப்போ வீக்கம் கொண்டு சாவான் என்று. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவன் சாவான்னு பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அவர்கள் வேறு சிந்தை உள்ளவர்களாகி இன்னைக்கு உங்களை பத்தி தப்பா நினைக்கிற அத்தனை பேருடைய சிந்தைகள் நாளை மாறும். விசுவாசியே பதறாதே. இந்த புயலுக்கு உன்னை தப்புவித்தது இந்த பாம்பு கிட்ட விழ வைப்பதற்கல்ல, இந்த ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க வேண்டிய கிருபைகளை கர்த்தர் உனக்கு அனுதினமும் தருவது ஏதோ ஒன்றில் விழுவதற்கு அல்ல. விசுவாச பரீட்சையை சந்தோஷமாக எண்ணுங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். எத்தனை பேரை சந்தித்து விழத்தள்ளின பிரச்சனை, சனகரி போற இடத்துலெல்லாம் ஜெயம், எல்லா இடத்துலையும் ஜெயம். கடைசியில் எசேக்கியா கிட்ட வந்து நின்னா அவன் நினைச்சான் அதை விழத்தள்ளினது மாதிரி இதையும் விழத்தள்ளலான்னு. இல்லை, ஆமீன். எல்லாரையும் விழத்தள்ளின பிரச்சனை கர்த்தர் இன்னைக்கு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாருன்னா உங்க கதையை முடிப்பதற்கல்ல, அந்த கதையை முடிப்பதற்கு. அந்த கதை இன்னைக்கு என் குடும்பத்தில் எத்தனையோ பேரை சந்திக்காத ப்ராப்ளம் இன்னைக்கு நான் சந்திக்கிறேன்னா என்னை கொண்டு கர்த்தர் சிலவற்றை செய்ய விரும்புகிறார் என்று அர்த்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காரணம், அழைத்தவர் உண்மையுள்ளவர். இந்த விசுவாசத்தை துவக்கினது கர்த்தரானால் அதை அவரே முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்திலே காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன்.
யோசேப்பு ஒருவேளை கேட்கலாம், ஆண்டவரே எங்க வீட்டுல அவ்வளவு சகோதரர்கள் இருந்தோம், என்ன ஏன் இந்த பாதையில வேற யாராவது இந்த பாதையில நடத்தி இருந்தா போர்த்திபாரின் மனைவி கிட்ட விழுந்திருப்பாங்கல்ல. யோசேப்பே, நீ விழமாட்ட, நீ விழமாட்ட. உங்களை நம்புறாரு, நம்ம நம்புறாரு. என் பிள்ளை நிப்பான் பாரு, என் பிள்ளை நிப்பா பாரு. நாம் கர்த்தருக்காய் நிற்போமானால் அவன் கர்த்தர் நமக்காய் நிற்பார். சிங்கம் சிம்சோன் மேல் பாய்வதற்கு முன்னே பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் பாய்ந்தார். ஆண்டவர், இந்த ஓட்டத்தில் நிற்க எனக்கு பலன் தாங்கப்பா, பலன் தாங்கப்பா. நான் எந்தெந்த காரியத்தை குறித்து பதறுகிறேனோ அதை உதர கிருபை தாங்க ஆண்டவரே, அதை உதர கிருபை தாங்க. எல்லாரும் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஒரு 5 நிமிடங்கள் விடாம கேளுங்க. இந்த விசுவாச ஓட்டத்தில் நான் தளரக்கூடாது, நான் பின்வாங்கிடக்கூடாது, நான் ட்ராக் மாறிடக்கூடாது. எனக்கு அந்த கிருபையை தருவீராக. ஆமென், கிருபையை தருவீராக. எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம் ஆண்டவர்கிட்ட. எனக்கு அந்த கிருபை வேணும்பா, அந்த கிருபை வேணும் ஆண்டவரே. நான் பரீட்சைக்கு நிற்காதவனாய் அல்ல ஆண்டவரே, ஆண்டவர் பரீட்சையிலே ஜெயிக்கிறவனாய், பரீட்சையிலே ஜெயிக்கிறவனாய். ஆமே, கொஞ்ச காலம் பலவித சோதனைகள், சோதனை நிரந்தரம் கிடையாது சகோதரா சகோதரி. கொஞ்ச காலம் எனக்கு நிற்க கிருபை தாரோன்னு கேளுங்க. விரும்புறவங்க, வேண்டுகிறவர்கள் 2 கைகளை உயர்த்தி நிற்க கிருபை தாரோ, நிற்க கிருபை தாரோ. பேசுங்க ஆண்டவர்கிட்ட, நீங்க பேசுங்க. எந்த பாதை ரொம்ப கடினமா இருக்கிறது, எது உங்களால தாங்க கூடாததா இருக்குது? சூழ்ந்து இருக்கிற 1-2 275 பேரும் பவுல தப்பா நினைச்சாங்க. இந்த 275 பேர் இன்னைக்கு இந்த கரையில நிற்க காரணம் பவுல். அதை மறந்துட்டாங்க. ஒரு செயல்னால இந்த பவுலால கிடைக்கப்பட்ட அத்தனை நன்மையும் மறந்துட்டாங்க. இந்த கடல்ல அழிய வேண்டியவங்க இந்த 275 பேர். ஆமா, அவர்களை திடப்படுத்தி இந்த கரையில கொண்டு வந்தது பவுல். இந்த நன்மையை மறந்துட்டாங்க ஒரே ஒரு காரியத்தினால. ஆனா பவுல் பதறல. அவருக்கு தெரியும், அவர் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரை காத்துக்கொள்ள நிற்க வைங்கப்பா. இந்த பரீட்சையில விழுந்துடக்கூடாது, விலகிடக்கூடாது, தளர்ந்துடக்கூடாது. பலப்படுத்துங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே. என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர். ஓ, யார் கைவிட்டாலும் பின் செல்வே, எனது